வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன். இது நான் கீழடி அகழ்வாராய்ச்சி அந்த இடத்துக்கு போயிருந்தப்போ எடுத்த பதிவு. இதெல்லாம் என்னன்னா, நம்மளோட மூதாதையர்கள் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் அங்கே வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம இப்போ யூஸ் பண்ணுற பொருள் டெக்னாலஜிலாம் எவ்வளோ வளர்ந்துருச்சு, எவ்வளோ இதாக இருக்குது. இருந்தாலும் அவங்க கட்டின வீடாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எல்லாமே வித்தியாசமாக ரொம்ப யூனிக்காக இருந்திருக்கு. அது எல்லாமே அடுத்தடுத்து நீங்கள் இந்த இதில் பார்ப்பீங்க. இமேஜஸாகவும் பண்ணியிருக்கேன், அது போக வீடியோஸும் எடுத்திருக்கேன். ஸோ டிக்கெட்டும் ரொம்ப கம்மி தான். ஸோ சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் லீவில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டு போய் காமிச்சிங்க அப்படின்னா அவங்களும் அவங்க நாலேஜை வளர்த்துப்பாங்க. இதில் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். இப்படிலாம் இருந்துருச்சு, இப்படிலாம் இருக்குது போல் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹிஸ்ட்ரி அவங்க தெரிஞ்சுப்பாங்க. மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணாங்க, அந்த வீடியோவுமே டிவியில் காட்டுவாங்க. இதெல்லாம் இப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வேலாக இருக்கட்டும், கத்தியாக இருக்கட்டும், எல்லாமே அருவாள்லேருந்து எல்லாமே நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணோம், பானை, சீப்பு, யானை தந்தத்தில் ரெடி பண்ண சீப்பு, அது மாதிரி எல்லாமே யூனிக்காக எல்லாம் அழிஞ்சிருச்சு. இருந்தாலும் அதில் முடிஞ்ச அளவுக்கு அவங்களால காப்பாற்ற முடிஞ்சதை காப்பாற்றி எடுத்து வச்சுருக்காங்க. அது ஒரு ஷோகேஸ் மாதிரி வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. ரொம்பவும் இது கிடையாது. நம்ம பாட்டி யூஸ் பண்ண தண்டட்டி அந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப யூனிக்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம நாட்டு மானாக இருக்கட்டும், நம்ம இனமாக இருக்கிற மாடாக இருக்கட்டும், எல்லாமே எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி ஜெய்ஜாண்டிக்காக இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் தத்ரூபமாக அப்படியே காட்டியிருக்காங்க. ஸோ நரியிலேருந்து நாயிலேருந்து மாடுலேருந்து எதெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே காட்டியிருக்காங்க. அதே மாதிரி நம்மெல்லாம் இப்போ சின்ன சின்ன கல்லை தான் நம்ம வீடுக்கு யூஸ் பண்ணுறோம். அவங்க 4 கல் சேர்ந்ததை ஒரு கல்லாக வச்சு அவங்க யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க வீடு கட்ட. ஸோ அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு அவங்க பலமாக இருந்திருக்காங்க. அதுக்கேற்ற சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க. ஸோ ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வராங்க. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்கள கூப்பிட்டு போங்க.